அதையும் தாண்டி புனிதமானது கண்மணி அன்போடு. நான் சேஃப் இல்லை சைட்ல ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. அந்த கேப்ல செம்ம காத்து வருது. செம்மையாருடா. என்னடா பண்ணுற மழை சொங்க. அந்த பக்கத்துல இரு, நான் யாருங்க. சரி, நீ சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் பாலா ஒளிப்பதிவாளர் பாலா ஒளிப்பதிவாளர் ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்க புள்ளிக்குண்டு அப்படின்ற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து 2 மலை வந்து கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ நாங்கள் இருக்க லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ இங்கேருந்து மலை பார்க்குறது பயங்கர நெட்டாக இருக்குது. ஸோ இதான் ஏற போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரக்கிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் போட்டிருந்தோம். ஸோ இந்த நைட்டு போட்டு இன்றைக்கி மார்னிங் கிளம்பியாச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு 9 மணி ஆகுது. ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பயங்கர நெட்டு. எல்லா மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கிலேருந்து மேலே போகும். ஸோ இந்த மலை பயங்கர நெட்டாக இருக்குது. வாடா என் வாழ்வை வாழ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ட்ரிப்பு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா அது ரூட் வருது இல்லைங்களா, அந்த ரூட் வழியாக வந்து கிட்ட வரைக்கும் வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதான் நேற்று வீடியோவில் பார்த்தோமே தானே. ஸோ அந்த பாட்டு தானே. ஏதோ ஒன்று அவ்வளோதான். 5 நிமிஷம் உட்காரலாம். பயங்கரமாக இருக்கேன். அந்த இதுக்குள்ளே பூந்து போவானுங்க அந்த மாதிரி இருக்குது இடம். அதான் சொல்கிறேன் மகாராஷ்டிரா மாதிரி இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா மாதிரி இருக்கான் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே கிளியர் மேலே போக வேண்டியதான். சாய்பாபாலாம் வச்சுருக்காங்க. சாய்பாபா பல அடிகள் விழத்தான் செய்யும். அந்த அடியெல்லாம் தாண்டி தான் வீடுகள். பிரம்மாண்டமான வீடு கட்டினவர் எங்கே வர்றாரு? இதோ வர்றாரு. அந்த வீடு வந்து இவர் தான் கட்டினார். இப்போ அவர் வந்து அவங்க அப்பா பிக்கா பிடிக்க வச்சாங்க. வந்து பார்த்து இன்ஜினியரிங் வேலை பார்த்துங்க. என்ன பண்ணிட்டு வர? எங்கே போயிட்டு வரா? எல்லாமே இருக்குமா? என்னடா குனிஞ்செல்லாம் போகிற மாதிரி இருக்கு. போனீங்களா? குனிஞ்சு தான் போகணுமா? ஸோ ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். பயங்கரமாக இருக்குது. ஸோ செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. பாலாஜி ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ பாலாஜி ப்ரோ முடிஞ்சா மச்சான்? சரி அணையா போய்க்கோ. போகலாம் போதுவா போகலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மேலே ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். பாலா ஏறுங்க. இதுக்கு மேலே ஏற போகிறது தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. ஐயோ பார்த்து போ. தலையில் வச்சு போகிறேன். தலை வேறு அடிக்குமா இதில்? பார்த்து ஸோ இதான் நம்ம ஏற ரூட்டு. ஸோ இதுதான் நம்ம போகிற ரூட்டு. ஃபோன் இந்த கீழே தான் போகணுமா?
மச்சான் மச்சான் என்ன ஏறா கொஞ்சம் செம்மையா இருக்குடா. வேற லெவலா இருக்கு. லைக் பண்ணுங்க. இந்த நேரத்துல வந்து நீங்க நேரத்தை கேட்கற பத்தியா இதுக்கு மேல ஏய் பாத்து இதுக்கு மேல ஒண்ணுமே ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில. போக போக தான் தெரியும் வழி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏற பிளேஸ் பார்த்தீங்கன்னா மிச்சமே இல்லாமல் இருக்கு. ஓ செம்ம செங்குத்து. ஸோ நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிச்சமே இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி ஏறன்னு பார்த்தீங்கன்னா செவுத்துல ஏணி போட்டால் எப்படி ஏறும்? ஸோ ஒருத்தர் வந்து திரும்பியே போயிட்டாரு. இது அதை போகிறாரு பார்த்தீங்களா? செவுத்துல ஏணி போட்டால் எப்படி ஏற முடியுமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லோவாக சொல்கிறேன். செம்ம பிளேஸு ஒரு மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் தான் வந்தோம். இருட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ செம்ம காற்று. ஸோ சின்ன கேப்பு தான் இருக்குது. அந்த கேப்பில் செம்ம காற்று வருது. ஸோ ஒருத்தர் போகிறதுக்கு மட்டும்தான் ரூட்டே இருக்குது. அந்த ரூட் வழியாக தான் நம்ம மேலேயே வரோம். ஸோ ஒரு வெளிச்சம் தெரியும். இல்லை ஸோ ஒரு வெளிச்சம் வானத்துலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். தற்குறி பிரகாஷ் என்ன பண்ணுறீங்க? வெளிச்சம் தெரிஞ்சுதா? வாழ்க்கையில் ஒளிவட்டம் தெரிஞ்சுதா இல்லையா? மஞ்சுமல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க வெளிச்சத்தை பற்றி. சாதாரணமாக ஒரு மலை அப்படி நினச்சி வந்தோம். இவ்வளோ அட்வென்ச்சராக நினச்சி கூட பார்க்க செம்மையாக இருந்துச்சு. எல்லா பிளேஸும் இல்லை, லிட்டரலாக அந்த நம்ம இருட்டில் ஏறிய ஒரு பிளேஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒர்க்கு சீரியஸாக நான் மச்சான் லைட்டாக அலர்ட் தானே. லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. வீடியோவே எடுக்கல, ஃபோனை பேக்கெட்டில் போட்டு டார்ச் ஆன் பண்ணிட்டான். அந்த வழிக்கு இருக்கு அவ்வளோ பயம் கட்டையில். ஒருத்தர் வந்து கீழே இறங்கி ரிட்டர்ன் போனாரா, மரக்கட்டெல்லாம் இருக்குது, கம்பளி பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ நமக்கும் லைட்டாக பயம் ஏற்றுக்குச்சு. எதை கை வச்சாலும் ஏதோ ஏறுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் வர உடம்புல பூச. சும்மா சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ ஒருத்தர் நேரம் 2-3 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி வந்தாச்சு, தாண்டி வந்தாச்சு. ஸோ மேலே போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான். இல்லைடா கண்மணி ஏதோ ஒரு ரூட் இருக்குடா. இதுனா கதடா ஒருவேளை கீழே இறங்கி மேலே ஏறுமோ இந்த ரூட்டு தெரியல பாஸ். ஆமாம் இந்த ரூட்டு போகுதா? ஏய் அந்த பாதை ஏறுங்க மச்சான். எந்த பாதை? நம்ம கோயில் வழியாக வந்தோம்ல பாய் நடப்பாதை. ஏய் இந்த பக்கம் ஏற வாய்ப்பே கிடையாதா? அந்த பக்கம் வழியே இல்லையடா. அப்படியா? அப்படியே போனீங்களா? போடா போடா போடா. எங்கே எப்படி போனோம்? நடந்து கட்டிగా கட்டானாங்க இப்போ ரைட்டில். எப்பா இங்கே பாரு ப்ரோ கெட்டாவதுக்கு சாரி ப்ரோ கோயிலில் இருக்கோம். கரெக்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலை வச்சா முடிஞ்சிடும் போல சோழியே. சுபாஷே பார்த்து வாடா வாய். ஸோ வா இந்தியா ஃப்ளாக்லாம் பறக்க விட்டுக்கிறாங்க பாரு வாய். டன் 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 டன். ஏன்னா 2 மலைக்கும் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போகலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே இந்த பிரிட்ஜை வந்து வீடியோவில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சுகலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மலை ட்ரெக்கிங்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. இப்போ நம்ம பசங்க போயிட்டுருக்கானுங்க. ஸோ அங்கே போகலாம் வாங்க. ரெண்டு மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு சேஃபாலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் நம்ம பார்த்து தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கணும். ஸோ கீழே விழுந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க ஒரு டாப்பில் இருக்கும். கீழே இருந்தால் தள்ளி பைசாக்கு தர மாட்டோம். பின்னாடி ஒரு கேங் வந்துட்டுருக்கு. சோழி முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு தான் இது. ஸோ பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இது வழியாக போகணும். தலைவன் போயினுக்கிறான். கவுந்தர போகிறப்பா பேக்கோட தம்பி. மரம் ஏறணுமா? இந்த பக்கம் வழி கிடையாதா? பார்த்து ஏறி வழி இருக்குண்டா. வழி இல்லையே, மரத்தில் தான் தலைவன் ஏறுறான்.
ஸோ பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வழி எதுவும் இல்லை. ஸோ மரத்துக்கு மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது. நீட்டாக தான் வெயில் இருக்குது, அந்தளவுக்கு சுருளெல்லாம் அடிக்கல. ஓ, ஊரோட டாப்பில் இருக்கிறோம். நாம் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறோம். நான் பிரகாஷ் நாம தான்டா. இதில் யாரும் முடியுமா பாரு, டெஸ்ட் பண்ணி சொல்ல. எங்கடா இருக்க போகிறீங்க? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். ஓ, நம்ம கூட வந்தவங்களா? பார்த்துட்டே போகிறாங்களா? இப்போ ஏறிட்டு அவங்க ரெட்டிலே போயிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா ஸோ அது போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம கூட வந்தவங்க தான். அவங்களே வந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப கிட்ட போவாங்க. ஏய், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புதுசு அப்பயா இதுதான் ரொம்ப பயப்படுறாரு வண்டி ஓட்டும் போதும் சரி. சொல்லணும் அதை பிடிச்சாலே சரி, நம்ம அதை பிடிச்சிட்டு வராரு. நேராக பார்த்தாலே எதுவுமே தெரியாது. ஆயிடா அவர் நம்ம வீடியோ நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம். நான் சேஃப் இல்லை, நான் சைடில் நம்ம வீடு கீழே போக முடியும், வழி கிடையாது. ஜஸ்ட்டு கிராசிங்க்கு தான், இந்த எல்லாம் விளையாடக்கூடாது. என்னடா சிவனை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். பிரிட்ஜ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. மழை தண்ணியா இடியாடா. பயங்கரமாக இருக்கு ஓய், சத்தியமாக யாருமே இல்லை பற்றியா. நம்ம எங்கே போனாலும் இப்படி தான் நமக்கு சாதகமாக தான் நாம் எடுக்கிற முடிவெல்லாம். சிவன் மூடி வச்சுக்கியா? இங்கே தான் இருக்கார் சிவன். ஸோ கோவிலோட டாப்புக்கு வந்துட்டோம். வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் ஆகும். நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 1 hourக்கு மேலே தேவைப்பட்டுது. ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி போவாங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கோவிலில் வந்ததெல்லாம். அதையும் தாண்டி புனிதமானது கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸோ கைஸ், இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா தனியாலாம் வர ட்ரை பண்ணாதீங்க. ஸோ சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ சீசன் இல்லாத டைமில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கு மேலே வாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து ரூட் இருக்கா இல்லையா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்தான பிளேஸு. இந்த குகைக்குள்ளே வந்தது. ஸோ மேலே வந்து பிரிட்ஜு, ஸோ சிவன் சிலைலாம் பார்த்தது செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குகைக்கு நடுவில் படிக்கட்டெலாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படிக்கட்டெலாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படிக்கட்டை பற்றி யோசிப்பீங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் ரூட்டே இருக்கும். அதில் எப்படி இவங்க ஸ்டெப்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்துச்சு.